ஏண்டா இப்படி ஆட்டையை போடுறதுக்கான ஐடியா இருக்குல்ல, அது என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு? டேய் நீ ஒரு ஸ்லோ திங்கர்ரா. நாசமா போக. டேய் மச்சான் போலீஸ் வருதுடா. நீ எதுக்குடா ஓடுற? நாலு கணக்கில் நம்ம திருடங்க தானே, போலீஸை பார்த்தாவே பயமா இருக்கு. இந்த வெள்ளரிக்காவை கூட நம்ம தான் திருடணும். ஓ, நீங்க தான் இந்த திருட்டு பசங்களா? ஆமா, அப்படி என்ன அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஜனங்களுக்கு? இன்னைக்கு என்ன திடீர்னு வெள்ளரிக்காவுக்கு மாறிட்டீங்க? திருடுறது பெருமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நாங்கள் திருடும் போது மக்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருடுறதும் தட்டி பறிக்கிறதும் மற்றவங்களுக்கு நஷ்டம், ஆனா அது உனக்கு லாபம் தானே. உனக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. சரி சரி பாப்போம். இந்த பழம் நல்லா தித்திப்பா இருக்குல்ல. அப்போ நம்ம அதை எடுத்துட்டு கமலாவோட கார்டனுக்கு போயிடலாம். சரி ஓகே. உனக்கு என்னதான் நீ கால் உடைஞ்சிருச்சு போல இருக்கு. சரி சரி பாத்து என்ன மெதுவா கொஞ்சம் தூக்கு. மெதுவா பாத்து நடக்க வேணாமா? பாத்து மெதுவா ஜாக்கிரதை. கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. இதுக்கு தான் எப்பவும் பார்த்து நடக்கணும். ரொம்ப வலிக்குதா என்ன? வேணும்னா ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறியாமா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? அண்ணன் வந்துட்டாரு. பாத்து வா பாத்து வா. இரு இரு இரு, இங்க வை. வணக்கம். பாத்து உட்கார உட்கார உட்கார. அட என்னது? இஷ், ஒரு ஆரஞ்சுக்காக உன் காலையே உடச்சுக்கிட்டியம்மா. அதனாலதான் நான் உனக்காக நிறைய ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதை எடுத்து இங்க வை 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 வை. அது எப்படி கொடு. நிறைய இருக்கு பாரு. நீ தோலை உரிச்சு அதை சாப்பிட்டா மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். உள்ள இருக்கிற கொட்டையை மட்டும் தூக்கி எறிஞ்சிரு. இதுவும் அதுவும் உங்களுக்கு ஒண்ணா? எனக்கு ஃப்ரெஷ்ஷா திருடி சாப்பிடுறது தான் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் விருப்பம் போல திருடிக்கமா. முதல்ல உன் காலு சரியாகட்டும், அப்புறம் ஒரு மலை மரம் ஏறத்துக்கு ஒரு டீச்சரை வச்சுக்கலாம். அப்புறம் நீ மரம் ஏறலாம், உன் இஷ்டப்படி ஆரஞ்சு பறிக்கலாம்ல. என்ன வேணாலும் பண்ணலாமா, உன் விருப்பப்படி கூட சாப்பிடலாம். கால் உடைஞ்சதுல ஒரு விஷயமே இல்லம்மா. பணத்தை மட்டும் கொடுத்தா எல்லாமே அவ்வளவுதான். நம்ம கிட்ட காசு இருந்தா மட்டும் போதும். புதுசா நாம ஒரு காலையே ரெடி பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஆமாமா கண்டிப்பா. முதல்ல நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. என்ன காலை வாங்கிட்டு வர சொல்றியா? என்னமா பேசுற நீ? அண்ணே அவ கோவமா இருக்கா, வாங்க போயிடலாம். சரி வாங்க வாங்க வாங்க. சரி விட, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் போவோம் வாங்க. இருங்க இருங்க இருங்க, நானும் வரேன். உடைஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர கோவத்துல இருக்கா. நில்லுங்க நில்லுங்க. ஆண்டி நீங்க இப்ப எங்க போறீங்க? என் கால் உடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? என்ன கட்டி பிடிச்சிட்டு இங்கேயே உட்காந்துட்டுருங்க. உங்களுக்கு மட்டும்தான் என் மேல அன்பும் இரக்கமும் இருக்கு. இது மாதிரி எப்போ அன்பு அள்ளி தந்த போதும். காசுலா, உனக்காக நிறைய ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கான் பாரு. இனிமே மத்தவங்க கார்டனுக்கு போய் திருட வேண்டிய அவசியம் இருக்காது பாரு. இது ஃபார்ம்ல இருந்து பறிச்சது, நல்லா டேஸ்டா இருக்கும் நாட்டு பழம். இப்ப நீ எந்த கஷ்டமும் படாம பறிக்கலாம்ல. மரத்துல ஏறி பறிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. மரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும், நிறைய ஆரஞ்சு விளைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நீ உட்காந்து ஆரஞ்சு சாப்பிடு. ஆமா, உன் கால் என்ன அவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுச்சா என்ன? அது சரியாகலனாலும் நான் சரி பண்ணிடுவேன். என்னாச்சு? நான் எனக்கு பேட் மூட்ல இருக்கேன். அந்த ஷாவுன்னு இருக்கால, அவன் என்ன இங்க வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டான். உட்காந்த இடத்துலயே ஆரஞ்சு சாப்பிடுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வச்சு என்ன அவன் இன்சல்ட் பண்ணிட்டான். என்ன சொல்ற நீ? அந்த சாத்தா நேரடி எங்கே வந்துட்டான்? ஆமா, அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம விடவே போறது இல்லைன்னா. இனிமே இந்த பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அவனுக்கு நான் வச்சிருக்கேன் வேட்டு. பைக்காரா, வண்டி நிறுத்து. என்ன பைக்கர்னு சொல்ற? என்ன ரேசர்னு சொல்லு. இது பழங்காலத்து பைக், இது பேர் ரேசர்னு சொல்ற? எங்க பாரு, பைக்கை பத்தி ஏதாவது எக்கு தப்பா பேசுறேன்னு வச்சுக்க, ஓங்கி அரைஞ்ச பள்ள தட்டி கையில கொடுத்துருவேன். இந்த மதியான நேரத்துல காட்டுக்கு வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீலவானத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வந்தேன். யாரு நீயா? முதல்ல இடத்த காலி பண்ண, தள்ளி நில்லு. அப்படி போனா எப்படி? மலை ஏறி வந்து எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. என்னை வீட்டுல டிராப் பண்ண முடியுமா?
என் வண்டி ஒன்றும் பப்ளிக் சர்வீஸ்லாம் இல்லை, இது பிரைவேட் சர்வீஸு. பரவாயில்ல, வா வா. நான் உனக்கு இன்னைக்கு லெஃப்ட் தரதான் முடிவு பண்ணிட்டேன். வா. என் மேல கையை வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆடாம அசையாம நேரா உட்காந்து இருக்கணும் சொல்லிட்டேன். புரியுதா? போ. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஐயோ, ஏன் என்னாச்சு? இதெல்லாம் ஒரு பைக்கா? கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இல்ல. இதை விட இந்த ரிக்ஷாவே நல்லா இருக்கும். ஏய், ஓ, உனக்கு இப்ப கால் வலிக்கல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபைன். என் கால் எதுக்கு வலிக்க போகுது? போடா சாத்தா. அட கடவுளே, பைத்தியம் பிடிச்சவனுங்க பையனுங்க, அப்புறம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, அவங்க யாரையும் எப்பயுமே நம்ப கூடாது. காசெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செய்ய, அவன் வந்துட போறான். பண்ணிட்டு தான் இருக்க, நீ அந்த பக்கம் பாரு. வந்துட்டான் வந்துட்டான், சீக்கிரம் சீக்கிரம் ஓடி போய் ready, ஒளிஞ்சுக்கோ. ready, பார்த்து பார்த்து மெதுவா, எங்க ஒளியறதுன்னு தெரியலையே. அவன் கீயை போட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். நான் அந்த கீயவே லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவன் கதை அவ்வளவுதான். அவன் இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவான் பாரு. அண்ணே, நான் ஒரு பெரிய டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இது 3வது ஆளு. அந்த மருந்து சீட்டு போச்சு. ஏய், நில்லு நில்லு நில்லு. நீ ஒன்னும் பொய்யான டாக்டர் இல்லல? உன் ஐடி கார்டை காட்டு. ஆமா, ரிசல்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் சரியா படல. ஓகே, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. வாவ், பிரமாதம். பேஷண்ட பார்க்காம ஃபைல பார்த்து நார்மல் இருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே சூப்பர் டாக்டர். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பாருப்பா, உனக்கு பயமா இருக்கா? அதான் நீங்க கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு பயப்படுறேன்? அப்பா ஒரு ஆலமரம் மாதிரி ரொம்ப பெரிய மரமா உன் கூடவே இருக்கல்லப்பா. அந்த மரம் வழியா போறவங்களுக்கு மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்கும்பா. அந்த மரத்தோட ஒவ்வொரு கிளைகளும் இருக்குல்ல, அது அந்த வழியா போறவங்கள பாதுகாக்குது. அது ஒரு சின்ன பாதிப்பு கூட தராம அவங்கள காப்பாத்துது. கண்ணை இமைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்குது. நான் ஒன்றும் நடந்து போற ஒரு டிராவலர் இல்லை, உங்க புள்ளப்பா. என் கூட 2 பெரிய மரங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? நீங்க 2 பேரும் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிட போகுது? அதாவது என்னோட சின்ன வயசுல எனக்கும் பல தடவை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்புறம் அதுவே தானா சரியாயிடுச்சு. ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, சரியா? புரிஞ்சுதா? எல்லாம் சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு சப்போஸ் ரெஸ்ட் எடுக்க தோணலனா, நீ வேணும்னா உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம டாக்டர் கிட்டே போலாம். அவரு இங்க வந்து உனக்கு ட்ரீட்மென்ட் பாப்பாரு. என்ன சொல்றேன்? நான் சொல்றது கரெக்ட் தானே? டாக்டர் வாங்க போலாம். என்னாச்சு? கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த பைக் எதுக்காக எடுத்து ஓட்டுன? நாளையில இருந்து ஒரு வேனை வாங்கி ஓட்டு. அவ்வளவு மோசமான ஆக்சிடென்ட்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா நீ என் உயிரை வச்சு விளையாண்டுட்டு இருந்தியா? நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னா உயிர் மரணம்னு எதுவுமே பார்க்க மாட்டேன். டேய், பேச்ச கேட்டால எனக்கு கடுப்பாவுதுடா மச்சான். ஆட்டைய போட்டலான்னு தோணுது. ஆமா, நீ சொல்றது சரிதான். சரி வா, நம்ம போலாம். சரியாடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா போலாம். ஐயோ, திருட்டு பசங்க, ஏங்க எழுந்திருங்க, யாரோ பாருங்க. என்னது திருடுங்க? அட நீ வேற. நீ சொன்னல அந்த தாலுக் தர்பாரோட பையனா தான் இருக்கும் இது. அவன் தான் இந்த நேரம் அங்கிட்டு இங்கிட்டு இருந்து சுத்திக்கிட்டு இருப்பான். அவனால எப்படியும் நமக்கு லாபம் தான் கிடைக்க போகுது. ஆனா இவங்க வேற யாராவது? அட விடுமா, நம்ம வீட்டுக்கு எந்த திருடனும் இங்க வரமாட்டான். கொலகாரன் வேணா இங்க வருவான். அவன் இங்க வரும்போது உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்றது?